குசுமா காலையில எந்திரிச்சு கிச்சனுக்கு போகாம தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்தா. அட கடவுளே, இங்க சமைக்கிறதே பெரும்பாடா இருக்கு எனக்கு. இதுல எதை எதை எங்க வச்சுக்கணும்ன்றத வேற நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? என்னடா சோதனை இது அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கௌசல்யா அம்மா அவளை வெளியே கூப்பிட்டாங்க. குசுமா, குசுமா, இன்னுமா நீ சமைக்க ஆரம்பிக்கல இன்னைக்கு? வர கொஞ்சம் நேரம் கொடுங்க, ஆரம்பிச்சிடுறேன். சரி, இன்னும் 20 நிமிஷம் டைம் தரேன். எல்லாருக்கும் டீ கொண்டு வா. சரிங்க உடனே போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டா. கிச்சன்ல பார்த்தா அது அங்கங்கே இருந்தது. இதை பார்த்துட்டு குசுமா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா. ஐயோ, நான் ராத்திரி சுத்தம் பண்ணாமே போய் தூங்கிட்டேனா கிச்சனை? இப்படி அலங்கோலமா இருக்கே, இப்போ நான் தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிச்சனுக்குள்ள கீர்த்தி வந்தா. குசுமா, காஃபி ரெடி ஆயிடுச்சா? உங்க மாமாக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. இதோ இப்ப போட்டுடுறேக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், கிச்சன் என்ன இப்படி அலங்கோலமா இருக்கு? கிச்சனை நீ கிளீனே பண்ணலையா? அது ராத்திரி ரொம்ப சோர்ந்து போய் தூங்கிட்டேன்க்கா. முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பண்ணு, இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. குசுமா மட்டும் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்தா. அப்ப கௌசல்யா, ஐயோ பாவங்க குசுமா, அவ ஒருத்தியே கிச்சன்ல எல்லா வேலையும் செய்யறாளேங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அவளுக்கும் இதெல்லாம் பழக்கமாகணும்ல கௌசல்யா. அதுக்கு இல்ல, அவளே ஒருத்தியா தனியா எல்லா வேலையும் பாக்குறாளே. அவ இப்படி இருக்கிறது தான் கரெக்ட், இல்லனா அவளோட கவனம் எல்லாம் சாப்பிடுறதுல போயிடும். ஆமா அத்த, மாமா சொல்றதோ கரெக்ட் தான். முதல்ல அவளை எப்படி நல்லா வேலை வாங்கணும்னுட்டு 2 பேரும் கத்துக்கோங்க, அப்பதான் வேலை சீக்கிரமா முடியும் அப்படின்னு ரகுராம் சொன்னாரு. குசுமா என்னவோ அவ மட்டும் தனியா கிச்சன்ல உட்காந்துட்டு இருந்தா. அப்ப குசுமா கிட்ட கீர்த்தி போனா. என்னாச்சு குசுமா, தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன? அக்கா, எனக்கு சமைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்ப மல்லிகை சாமானையும் நான் தான் பாத்துக்கணுமா? எல்லாத்தையும் கத்துக்கோ குசுமா. சமைக்கிறது மட்டும் கத்துக்கிட்டா எப்படி? வீடை மெயின்டைன் பண்றதையும் கத்துக்கணும்ல. அக்கா, கொஞ்சம் நீங்க எங்களுக்கு உதவி செய்றீங்களா ப்ளீஸ்? ஐயோ, மாமா தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. ஐயோ அக்கா, இந்த குளிர்காலத்துக்கு நான் மட்டும் தனியா வேலை செய்ய முடியுமா? நீ எங்களுக்கு ஆர்டர் போட்டல இது வேணும் அது வேணும்னு, அப்ப தெரியலையா உனக்கு இதெல்லாம்? ஐயோ, அதெல்லாம் நான் எப்பவோ உணர்ந்துட்டேன்க்கா. சரி சரி, பேசுறத விட்டுட்டு வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து தேவையான மல்லிகை சாமான் லிஸ்ட்டை போட்டா குசுமா. அவ எழுதியிருக்கிறத படிச்சு சிரிச்சாரு ராஜேஷ். அப்போ, என்ன மாமா, எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நீ போட்டிருக்க லிஸ்ட பார்த்துதான் சிரிக்கிறேன். இத மல்லிகை கடைக்காரன் கிட்ட கொடுத்தா உனக்கு ஒன்னும் புரியாது. அது எனக்கு தமிழ் எழுதுறது அவ்வளவா சரியா வராதே. ஆமாண்ண, என் மனைவிக்கு சாப்பிடுறதை தவிர ஏதோ வராது. இங்க கூட என்ன கிண்டல் பண்ணுவீங்களா? நானே எல்லாத்தையும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற. எனக்கு சந்தோஷமா இருக்குடா சாமி, பண்ணு பண்ணு அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஜோக் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, உன் சின்ன மருமக மல்லிகை சாமான் லிஸ்ட் எழுதியிருக்கா, அதை பார்த்துதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். எதுக்குடா இப்ப அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ மட்டும் இன்னும் ஒரு வாரம் வேலை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கிச்சன்ல எல்லா சாமான் பேரையும் அவளே மாத்தி வச்சிருவா போல இருக்கே. அதுக்கப்புறம் ராகேஷும் ராஜேஷும் கிளம்பி அவங்களோட வேலைக்கு போயிட்டாங்க. குசுமா அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. அவளுக்கு எது எது என்னன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருந்தது. அதனால எதுவும் வாங்காம வீட்டுக்கு திரும்ப வந்தா. என்னம்மா குசுமா, வெறும் கையோட வீட்டுக்கு வந்திருக்க? எதுவும் வாங்கிட்டு வரலையா மல்லிகை சாமான? அது அது வந்து அத்தை. என்ன அத்தை கித்தன்னு? அது வந்து அத்தை, எனக்கு எவ்வளோ வாங்கணும் என்ன வாங்கணும்னு கொஞ்சம் கூட புரியல அத்தை. சரி, இப்ப என்ன, எங்களை கேட்டுட்டு திரும்ப வாங்க போறதுக்காக வந்திருக்கியா? ஆமா ஆமா, அதுக்கு தான் வந்தேன். சரி சரி, முதல் தடவைன்றதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னுட்டு குசுமாவோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போனாங்க கௌசல்யா. எல்லாத்தையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பில் எடுத்ததுக்கு அப்புறமா, இங்க பாருமா, மாமா உன்கிட்ட காசு கொடுத்தாருல, அந்த காசை பில்லு கட்டிட்டு வா. நான் சொல்ல மறந்துட்டேன் அத்தை, என்கிட்ட காசு இல்லை. ஏமா, எங்கேயாவது மறந்து வீட்டில் வச்சுட்டியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லைத்த, குளிர்காலம் வேற குளிராக இருந்ததா, நல்லா பசி எடுத்தது, அதான் ஒரு 5-6 பிளேட்டு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டேன். என்னது, 5 பிளேட் பஜ்ஜியை நீ ஒருத்தியே சாப்பிட்டு முடிச்சிட்டியா?
அது ரொம்ப ருசியா இருந்ததா, அதான் நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு அவ சொன்னதுமே கௌசல்யா பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. சரி, சாப்பிட்டதும் சாப்பிட்டுட்ட, அதை ஜீர்ணிக்கணும்ல, நான் இங்கேயே இருக்கேன், வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வா போ. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வரணுமா? ஆமா, நீ தான் போயிட்டு வரணும், போய் காசு எடுத்துட்டு வா போ அப்படின்னு கௌசல்யா சொன்னதுனால வேற வழி இல்லாம வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வந்து பில்ல பே பண்ணா. மத்தியானத்துக்கு புளியோதரை சமைச்சா குசுமா. என்னவோ சமைச்சிருக்க போல இருக்கே குசுமா, என்ன சமைச்சிருக்க? அது புளியோதரைங்க. புளியோதரை எல்லா இடத்துலயும் வேற கலர்ல இருக்கும், இது என்ன பச்சை கலர்ல இருக்கு? அது நான் யூடியூப்ல பார்த்து அதுல கொஞ்சம் கருவேப்பிலை பேஸ்ட் போட்டேங்க, புதினா பேஸ்ட்டும். ஐயோ, அம்மா, அம்மாவை பண்ணது கேட்டீங்களா? அவ என்னென்னவோ பண்ணிருக்காமா. அப்பப்பப்பா, ஆரம்பிச்சிட்டியாடா நீ அவளோட சண்டை போடுறத, கொஞ்சம் நிப்பாட்டுடா. இங்க புளியோதரையே பச்சை கலர்ல பண்ணி வச்சிருக்கா, இந்த ஜென்மத்துல இவளுக்கு சமையலே வராது அப்படின்னு குசுமாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்ப ரகுராம் அங்க வந்தாரு. அதெல்லாம் அவ சீக்கிரமா கத்து பாப்பா, எதுக்கு இப்ப அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? போங்கப்பா, நீங்களும் அவளும். அவ இன்னும் சமைக்கிற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் பச்சை கலர்ல ஆரஞ்சு கலர்லன்னு பண்றா. சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லான்னுட்டு வந்திருக்கேன். என்ன மாமா, எனக்கு புதுசா ஏதாவது பொறுப்பு ஏதாவது கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, உங்க அத்தையோட பிறந்த நாள் வருதுல. ஆமா மாமா, அத்தையோட பிறந்த நாள் வருது, நல்ல நியூஸ் சொன்னீங்க. அதனால உங்க அத்தை பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலான சமையல் நம்ம சமைக்கணும், புரிஞ்சுதா? அப்பனா குசுமா கிச்சனை விட்டு வெளியே போகணும்னு சொல்றீங்க அதானே? ஆமாவா மாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சூப்பரா அசத்தலான பர்த்டே கேக் என் கையாலே பண்றேன், எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க அப்படின்னு குசுமா சொன்னதும் எல்லாரும் அவளை கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்பப்பா, போதும் அவளை கலாய்க்கிறத நிப்பாட்டுங்க, அவ எனக்காக ஆசையா பர்த்டே கேக் பண்றேன்னு சொல்றால, விடுங்களேன். சரிம்மா, சரி சரி. ஆனா குசுமா, அது நல்லா ருசியா இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, நான் ருசியா பண்றேன், ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட் அது? இவ்வளோ நாள் நான் யூடியூப்பை பார்த்து தானே பண்ணிட்டு இருந்தேன், இந்த தடவை நீங்க எல்லாரும் அளவு சொல்லுங்க, அதை கேட்டு கேட்டு நான் சீக்கிரமா பண்ணிடுறேன், அப்பதான் தப்பு வராது. கண்டிப்பா குசுமா, நீ பண்றேன்னு ஆர்வமா இருக்கும்போது நான் எப்படி உதவி செய்யாம இருப்பேன், கண்டிப்பா பண்றேன். ஓகே அத்தை. அப்படியே நாட்கள் போச்சு. பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் டின்னருக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா, இன்னைக்கு உங்க அம்மாவோட பர்த்டேன்னுட்டு வெளியே ஆர்டர் பண்ணிட்டியா என்ன டின்னர் இவ்ளோ இருக்கு? நான் எதுவும் செய்யலப்பா, எல்லாம் அண்ணன் தான் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா, எனக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. கீர்த்தி, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணியா என்ன வெளிய? என்னம்மா கீர்த்தி, இது நீ தான் சமைச்சிருக்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் உங்க அத்தைக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருக்க போல இருக்கே. ஐயோ மாமா, நான் எங்க சமையல் செஞ்சேன், காலையில இருந்து நான் உள்ளதான் மாமா இருக்கேன். அப்ப இவ்ளோ சமையலும் பாக்குறதுக்கு இவ்ளோ நல்லா வாசனையா கமகமன்னு யாரு செஞ்சது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது குசுமாவும் கௌசல்யாவும் அங்க வந்தாங்க. என்ன எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் நீ தான் சமைச்சியா கௌசல்யா இன்னைக்கு? இல்ல இல்ல, எல்லாமே குசுமா தான் சமைச்சா. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அடடா, வாசனை பார்க்கும்போது பயங்கர ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா, நான் டேஸ்டே பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் குசுமா பண்ணிருக்கான்னு சொன்னா என்னால நம்பவே முடியலப்பா. ஆனா நம்பிதான் ஆகணும், அவதான்ப்பா பண்ணா. ரொம்ப நல்லா பண்ணிருக்க குசுமா, எல்லாமே ரொம்ப ருசியா அருமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும்னா குசுமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாத்தியா குசுமா, மனசார அன்பா நேசிச்சு சமையல் செஞ்சோனா ருசி கூட சூப்பரா வரும். ஆமா அத்தை, எனக்கு இப்ப எல்லாமே புரியுது. அதெல்லாம் சரி, இன்னைக்கு அத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ பண்ணிட்ட, நாளைக்கு என்ன பண்ண போற? நாளைக்கு அத்தை இருப்பாங்கல்ல, அத்தை நாளைக்கு சொல்லுவாங்க, நான் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். நாளைக்கு அத்தை இருக்க மாட்டாங்கம்மா. ஏன்? அதான் அக்கா இருக்காங்களே. நானும் இருக்க மாட்டேன் குசுமா, 2 பேரும் வெளியே போறோம் ஒரு விஷயத்துக்காக. அப்பனா குசுமா நாளைக்கு தனியா சமைக்கணும், எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமன்னு சொல்லுங்க. ஆமாப்பா. எனக்கு எந்த பயமும் இல்ல மாமா, நான் பாத்துப்பேன், யாரும் இல்லைனாலும் என்னால முடியும். பயம்ன்றது உனக்கு இல்ல, எங்களுக்கு தான் அப்படின்னு ராஜேஷ் சொன்னோன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. யாரும் இல்லாம குசுமா எப்படி சமைக்க போறான்னுட்டு 2 பேரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அழகான நாகவனபுரம்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கௌசல்யா ரகுராம் அப்படின்னு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜேஷ் ராகேஷ்னு 2 மகன்கள் இருந்தாங்க. பெரியவன் ராஜேஷ்க்கு கீர்த்தின்னு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்தது. சின்னவன் ராகேஷ்க்கு குசுமான்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்தது.
அது பயங்கரமான குளிர்காலம்ன்றதுனால அங்க அந்த ஊர்ல பயங்கரமா குளிர் இருந்துகிட்டு இருந்தது. கிராமன்றதுனால அதிகமாவே குளிர் இருந்தது. புதுசா கல்யாணம் ஆன குசுமா கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவளோட அக்கா கீர்த்திக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் கீர்த்தி ஒரு கூடை ஃபுல்லா காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாடி ஏறிக்கிட்டு இருந்ததை பார்த்த குசுமாக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. கீர்த்தி கிச்சனுக்குள்ள வந்ததும், அக்கா எங்கக்காக போயிட்டு இருக்கீங்க? எங்க கிச்சன் இருக்கும் போது காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஏன் போறீங்க? குசுமா, இங்க இருக்கிறத விட்டுட்டு என் கூட வா. இன்னைக்கு ராத்திரி மாடியில தான் எல்லாமே நம்ம செய்ய போறோம். எல்லாரும் அங்கதான் இருக்க போறோம். வா குசுமா, போலாம். என்னக்கா சொல்றீங்க? மாடியில சமைச்சு சாப்பிடுறதா? ஐயோ, இங்க குளிர் நடுங்கிக்கிட்டு இருக்கு. இந்த குளிர்ல மாடியில சமைச்சு சாப்பிடுறதா? அம்மம்மா, என்னாலலாம் முடியாது. ஏன் அப்படி? இது இந்த வீட்டோட வழக்கம். நீ புதுசா வந்திருக்கல, இதெல்லாம் பார்க்க உனக்கு புதுசா தான் இருக்கும். வீட்டு வழக்கப்படி நான் சொன்னேன். மாடி மீட்ல குளிர்காலத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? வா போலாம். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து மாடிக்கு போனாங்க. அப்பதான் கேஸ் ஸ்டவ் எல்லாம் பற்ற வைக்கிறாங்க. அது வந்து ஒரு விறகு அடுப்பு. அதுல தான் சமைக்க போறோம்னு சொன்னா கீர்த்தி. அப்ப குசுமா, அக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி இங்க குளிர் நடுங்கிட்டு இருக்கு. இந்த குளிர்ல மாடியில உட்காந்து சமைக்கணும்னு சொல்றீங்களே, இப்படி செஞ்சா அத்தை என்ன நினைப்பாங்க? குசுமா, நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும், அதுக்கப்புறம் நம்ம அத்தை மாமா கூட இங்க இப்படிதான் சமைப்பாங்க. இது இந்த ஊரோட வழக்கம். அப்பதான் அங்க கௌசல்யா அம்மா ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிக்கிட்டு மாடிக்கு வந்தாங்க. ஆமாடி கீர்த்தி, இன்னுமா நீ அடுப்பை மூட்டல? சீக்கிரம் நெருப்பு மூட்டி சமைக்க ஆரம்பி. குளூர்ல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கோம். சுட சுடன்னு சாப்பிட்டாதான் சொல்லணும். குசுமாக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல? இல்லத்த, இனிமேல் தான் குசுமாக்கு எல்லாம் சொல்லணும். அத்தை, என்ன இது? இந்த குளிர்காலத்துல மாடியில உக்காந்து சமைக்கிறதா? ஐயோ, இத மாதிரிலாம் நாங்க வாழ்ந்ததே இல்ல, கேள்விப்பட்டது கூட இல்ல. நீங்க என்னென்னவோ புதுசு புதுசா பண்றீங்க, எனக்கு வித்தியாசமா இருக்கு. அது இந்த ஊர் வழக்கம் குசுமா. ஏன் பெரிய மருமக கீர்த்தி வந்ததும் இந்த வழக்கம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஊர்ல இந்த மாதிரி ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்றது வழக்கம். இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஆமா குசுமா, நான் கூட புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா இதெல்லாம் விசித்திரமா தான் பார்த்தேன். இங்க அமைதியா இருக்கிறது, குளிர்காலத்துல எல்லாரும் என்ஜாய் பண்றது, நடு ராத்திரியில சமைச்சு சாப்பிட்றது, மாடியில எல்லாரும் ஒண்ணா இருக்கிறத என்ஜாய்மெண்ட்டா நினைக்கிறாங்க. எனக்கே புதுசா இருந்தது, ஆனா போக போக பழகிடுச்சு. ஆமா, நீங்க புதுசா வந்ததும் அத்தை எப்படி சொல்லி இருந்தாங்க? அது அத்தை சொன்ன சமாதானம் அப்படி. ராத்திரி ஆனதும் வீட்டுக்குள்ளெல்லாம் பாம்பு வருமா, அதுவும் தேல்லாம் வரும்னாங்க. அதுக்கு மாடியில் இருக்கிறதே சேஃப்னுட்டு தோணுச்சு. அதனால தான் எல்லாரும் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி விசித்திரமான விலங்குகள்லாம் வருமா? அப்போ மனுஷன் உயிருக்கு ஆபத்துன்னு தான் சொல்லுங்க. என்ன பண்ணுறது, இந்த ஊர் ஆச்சே. ஊர்லனா எல்லா விலங்குகளும் இருக்கதானே செய்யும். அதுவும் எரும மாடெல்லாம் இருக்கும், காட்டு எருமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஊருக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே வந்து நாசம் பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விதான் பட்டிருக்கேன். அக்க பக்கத்தில் நடந்து நான் பார்த்ததில்ல, யாரோ சொல்லி தான் கேள்விப்பட்டேன். அதுக்கு மாடியில் இருக்கிறது எவ்வளோ சேஃப். குளிர்காலத்தில் தான் அதுங்கெல்லாம் வெளியே வருமாமே. அப்படி சொல்லிட்டு கீர்த்தி நெருப்பு மூட்டினா. அந்த விறகு அடுப்புல நெருப்பு மூட்டினா. அந்த குளிருக்கு நெருப்பு வருது அவ்வளோ இதமா இருந்தது எல்லாருக்கும். அப்போ கீர்த்தி சொன்னா, குசுமா, நான் கூட அந்த விலங்குகள்லாம் பார்த்து பயந்துருக்கேன். அதுலேருந்து வெளியே வரதை பற்றி யோசிக்கிறேன். என்னக்கா யோசிக்கிறீங்க? குசுமா, நம்ம பாட்டுக்கு இங்கே சமைக்கிறோம். நெருப்பு இருக்கிற விஷயம் அந்த விலங்குகளுக்கு தெரியாது. ஒரு தடவை அது நெருப்பை பார்த்துச்சுன்னா பயந்துருன்றது என்னோட அபிப்பிராயம். ஒருவேளை நெருப்பு இருக்கிற இடமா பார்த்து அதை பயந்து அலறி அடிச்சு ஓடிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்ல, அதை தான் சொல்ல வந்தேன். ஓஹோ, அப்போ மாடியில் சமைக்கிறதுக்கான ரகசியம் இதுதானா? ஆமாம், நான் கூட மாமா கிட்ட இதுதான் சொன்னேன். நெருப்பு மூட்டி மாடியில் இருந்தோன்னா விலங்குக்கு எப்படி தெரியும்? அது கண் படு நெருப்பு மூட்டினாதான் அந்த நெருப்பை பார்த்து அது பயந்து ஓடுனுட்டு. மாமா கிட்ட இன்னும் அழுத்தமாக சொன்னாதான் மாமாவும் சரின்வாரு. அப்போதான் அது இனிமேல் இங்கே வராது. என்ன சொல்கிற? நான் சொல்கிறது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல இந்த வழக்கத்தை எல்லாம், அதான் மாடியில் சமைக்கிற வழக்கத்தை எல்லாம் எங்கள் மாமியார் தான் இந்த ஊர்லேயே ஆரம்பித்து விட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் முதல்ல சிரிச்சாங்க தான். அதுக்கப்புறமா இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு எல்லாரும் இதையே ஃபாலோ பண்ணிட்டாங்க. கீர்த்தி எதுவும் பண்றத பார்த்தெல்லாம் எல்லாரும் அவளையே காப்பி அடிப்பாங்கன்னா பாத்துக்கோயே. கீர்த்தி சமையல் பத்தி சொல்லவே தேவையில்ல, அவ எங்க இருந்தாலும் சூப்பரா சமைப்பா. என்ன பார்த்து எல்லாரும் பண்றது எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு மட்டும் நான் பண்ணிட்டா என் வீடை மட்டும் காப்பாத்தின மாதிரி அர்த்தம். ஆனா என்ன பார்த்து எல்லாரும் பண்ணா ஊரே நான் காப்பாத்தினதுக்கு சமம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி. இப்போ ஊர் ஜனங்க எல்லாருக்கும் இந்த நெருப்பு மூட்டுறதை பத்தியே சொல்லணும். அப்பதான் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க.
ஆமா, எனக்கு கூட கீர்த்தியை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். சில டைம் அவளை எல்லாரும் ரொம்ப இகத்தாளமா கூட பேசியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு அப்ப வருத்தமா இருந்தது. ஆனா இவளை பார்த்து எல்லாரும் செய்யறத பார்த்து எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. என்னதான் கடவுள் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் நல்ல காலத்தையும் கொடுப்பாருன்றதுக்கு கீர்த்தி தான் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலே. கீர்த்தி இப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிறதுனால எனக்கு எல்லாம் ஈஸியா போயிடுச்சு. ஆமா, எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என்ன வாழ்த்துறத பார்த்து. என்னை பார்த்து கத்துக்கிட்டு எல்லாரும் இப்ப பயம் இல்லாம இருக்காங்களே. இந்த ஊர் ஜனங்களை நான் காப்பாத்தின மாதிரி உணர்றேன். சந்தோஷம்தான் எல்லாரும் என்னை பார்த்து கத்துக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்தாலே போதும்ல. இதுவே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம்தான். அக்கா, உண்மையிலேயே நீங்க கிரேட் தான் அக்கா. ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இவ்ளோ நல்ல யோசனை உங்களுக்கு வந்திருக்குது பாருங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் உங்களை. எனக்கே பெருமையா இருக்கு. தேங்க்யூ குசுமா. நீ இப்படி சொல்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ஏதாவது ஒரு வழி யோசிக்கணும். இந்த எரும மாடு தொல்லையை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். பாவம் ஜனங்க எல்லாரும் பயப்படுறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது யோசிச்சு பண்ணாதான் எல்லாரும் பயம் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். இது வீட்டுக்குள்ள வந்துடும், நம்மள குத்திரும், இது பண்ணிடும் நினைச்சோன்னா எப்படி நிம்மதியா இருக்கிறது? அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணும். அந்த சமயம் தான் மாடிக்கு மாமா ரகுராம், அப்புறமா ராகேஷ், ராஜேஷ் 3 பேரும் வந்தாங்க. அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தத 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு எல்லாரும் குசுமாக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என் சின்ன மருமக இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல போல இருக்கே. ஐயோ இல்ல மாமா, அக்காவோட பிளான் எல்லாம் கேட்கும் போது எனக்கே விசித்திரமா இருந்தது. இந்த மாதிரி ஐடியாலாம் எந்த ஊர்லயும் இருக்காது. உண்மைதான் குசுமா. கீர்த்தி வரதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன வழக்கமா தான் இருந்தது. ஆனா அவ வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊரே அவளை பார்த்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இத ஒரு ஃபெஸ்டிவல், அதான் ஒரு பண்டிகை மாதிரி. ஆமாண்ண, இந்த மாதிரி மாடியில வந்து சமைக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்ல. அதாவது இந்த பூச்சி வந்துரும், இந்த பாம்பு வந்துரும், இந்த எரும மாடு வந்துரும்னு பயம் எல்லாமே இருக்கும். எல்லாரும் நிம்மதியா சமைச்சு நிம்மதியா இருக்கும். குளிரா இருந்தாலும் இதுவும் ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருக்குன்னா பாருங்களேன். ஆமா ஆமா, இந்த தடவை யாரும் எரும மாடு இடிச்சு சாகுறது, இந்த பாம்பு வருது அந்த பாம்பு வருதுன்னு எந்த தொல்லையும் இல்லாம இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கீர்த்தி தான். கீர்த்திக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எல்லா புண்ணியமும் கீர்த்திக்கு தான். போதும் போதும், எல்லாரும் என்ன ரொம்ப தான் பாராட்டுறீங்க. சரி, எல்லாரும் சீக்கிரமா நெருப்பு மூட்டி ஒன்னா சமைச்சு ஒன்னா சாப்பிடணும். நேரம் ஆகுதுல்ல. இது வரும் அது வரும்னு பயந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் அந்த நேரமும் போயிடும். என்ன சொல்றீங்க மாமா? எல்லாரும் ஒன்னா சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாமா? கீர்த்தி அதுக்கப்புறமா நெருப்பு மூட்டி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. பெரிய கடாயில காய்கறி எல்லாம் பண்ணி குழம்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப குசுமாக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது அவ கீர்த்தி கிட்ட கேட்டா. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். மழை காலம் வந்துருச்சுன்னா எப்படி இங்க சமைப்பாங்க? ஆமா குசுமா, மழை காலத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். இது குளிர்காலம்ல, மழை அவ்வளவா வராது, வெறும் காத்து தான் அடிக்கும். அதனாலதான் இங்க எல்லாரும் சமைக்கிறோம். மழை வந்துச்சுன்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் சமைப்பாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் மழை காலத்துல சமைக்கிறது. ஆமா குசுமா, கீர்த்தி நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கா. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏர்ல சமைக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஆரோக்கியமா சாப்பிடுறதே எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயாவது இப்படி சாப்பிடணும்ல. ஆமா கீர்த்தி, எல்லாரும் சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் மரத்துக்கடியில உட்காந்து சாப்பிட்றது, கிராமத்துல நிலத்துல உட்காந்து சாப்பிட்றது, வயல் காடுல உட்கார்ந்து சாப்பிட்றதுலாம் எவ்வளோ ஆரோக்கியத்தை தரும் தெரியுமா? ஆமா குசுமா, இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும். இப்படி நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு பாரு, அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் போட்டி போட்டு எல்லாரும் சமைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பழக்கத்தை யாரும் மறக்க கூடாதுன்னு இந்த ஊர் ஜனங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போறேன். இதனால விலங்குகள் வராதுன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக்கா, உங்களை பார்த்து நிறைய விஷயத்த நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கிராமம் ஃபுல்லா எல்லாரும் மாடியில போய் விறகு அடுப்பு மூட்டி அதுக்கப்புறமா எல்லாரும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பயங்கர குளிரா இருந்தது, இருட்டா இருந்தது. ஆனா எல்லாரும் சந்தோஷமா இந்த நாளை என்ஜாய் பண்ணணும்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாடி கீர்த்தி, அருமையா சமைக்கிற. இதோட வாசனை பார்த்து பார்த்து எல்லா விலங்குகளும் வாசனைக்கே மாடிக்கு வந்துட போகுது. ரகுராமையா சொல்றத பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. மாமா வந்தா வந்துட்டு போகுது, விலங்கு வந்தா இங்க மாமா இருக்காங்கன்னு சொல்லி நாங்க உங்களை காமிச்சிருவோம்ல. அண்ணி, உங்களோட இந்த தெளிவுதான் நம்ம குடும்பத்தையே காப்பாத்துது. சொல்ல போனா இந்த ஊரே நீங்க தான் காப்பாத்துறீங்க அண்ணி.
அக்கா, நான் கூட நம்ம ஊரை பற்றி, அப்புறம் நம்ம ஊரில் இருக்க இந்த வழக்கத்தை பற்றி, உங்களை பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு பெரிய நியூஸ் மாதிரி சொல்ல போகிறேன். எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. பிறந்த வீட்டில் கூட நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன்க்கா. இங்கே பாரு குசுமா, வாழ்க்கையில் பிரச்சனைன்றது எல்லாமே இருக்கும் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி எதிர்கொண்டு அதை தைரியமாக சமாளிக்கிறோன்றது தான் நம்ம முடிவெடுக்க வேண்டியது. அது விலங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. சமையல் எல்லாம் ஆனதுக்கப்புறம் குடும்பமாக எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டு அந்த நாளையே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நெருப்பு பாட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த நெருப்பு குளிர் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தியோட ஐடியானால அவங்க குளிர்காலத்தை சமாளித்து எந்த ஒரு பயமும் இல்லாமல், பாம்பு அப்புறம் விலங்குக்கு பயம் இல்லாமல் சந்தோஷமாக அந்த குளிர்காலத்தை கூட ஒரு பண்டிகை மாதிரி நல்லா ஜாலியாக கொண்டாடினாங்க. இப்படி ஒரு நல்ல மருமக கிடைச்சதுக்கு அந்த குடும்பமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கீர்த்தியோட ஐடியாவால் அவங்க குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவளோட வீட்டுக்கு மட்டும் அவள் மருமகளா இல்லை, அந்த ஊருக்கே ஒரு எடுத்துக்காட்டா பெரிய மருமகனா எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினா கீர்த்தி. குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க.